எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாமணிகண்டன். மகர ராசி, மகர ராசியின் பலாபலன்களை பற்றி தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி கர்ம ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். அது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதியும் கூட. அதாவது கும்பராசியின் அதிபதியும் சனி பகவான். தற்பொழுது வக்கர நிலையில் இருக்கிறார். வக்கர நிலை இருப்பது எதை குறிக்கிறது? நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பேசுகின்ற வார்த்தையில் கவனம் வேண்டும், செய்கின்ற தொழிலில் கவனம் வேண்டும், ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் வேண்டும், அனைத்திலுமே கவனம் வேண்டும், தூங்கும்போது தவிர. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிலையில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் காணப்படுவது தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் அண்டாது. இரண்டாவது, இறைப்பற்றுதலுடன் இருந்துவிட்டால் மேலும் எந்த பிரச்சனையும் நம்மை சேராது. தங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்று தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்த்தால் 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து அவருடன் தங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இந்த செவ்வாய் குரு இணைவு என்பது தங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு கிரக இணைவுதான். மேலும் தங்களுடைய 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்து உங்களது ராசிநாதனையும் தனஸ்தானாதிபதி சனி பகவானை 7வது பார்வையாக பார்வையிடுகிறார். தங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 7வது பார்வையாக சுக்கிரனை பார்வையிடுகிறார். இந்த 2-10 இணைவு என்பது உங்கள் தொழிலில் தன பிராப்தத்தை உங்களுக்கு கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். உங்கள் தொழிலை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இப்போ 5 லட்ச ரூபா போட்டு நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்கன்னா இப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதியை 10ஆம் அதிபதி பார்வையிடுவது நீங்கள் அதை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இன்னொரு கடை போடலாம், இன்னொரு 2 லட்சம் யாருக்கிட்டையாவது வாங்கி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நல்லா இப்போ ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைம் இந்த டைம். அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு அவ்வப்பொழுது பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய திராணியும் வல்லமையும் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் பார்வையிடுவது எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற மன தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதே போல நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் உங்களை பற்றி நீங்கள் நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது நிச்சயம் நடைபெறாது. ஏன்னா பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்ன? மகர ராசி, கும்பராசி, தனுசு ராசி. தனுசு ராசி ஏன் சொல்கிறேன்னா 2ஆம் ஸ்தானத்தை சனி பகவான் தான். உங்களுக்கும் 2ஆம் ஸ்தானம் சனி பகவான் தான். கும்பராசிக்கு ராசி அதிபதியாக சனி இருக்கிறதுனால இந்த 3 ராசியெல்லாம் பேசுகிற வார்த்தைகளில் பொதுவாக சனி பகவான் எதையும் பெருமையாக பேசக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர். எதையும் பெருமையாக பேசக்கூடாது, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்றதே அது ஒரு அகங்காரத்தின் உச்சமாக கருதக்கூடிய ஒரு விஷயம். எனவே முன்கூட்டியே யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம் முடிஞ்சதை சொல்லலாம், அதுவும் பெருமையாக சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பெருமையாக சொல்லக்கூடிய விஷயத்தை, அகங்காரமாக சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை அதுக்கு அடுத்த நிலையில் கொண்டு போய் விட்டுடும். எனவே நீங்கள் செய்கின்ற தொழிலில், செய்கின்ற உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உள்ளது, குரு பார்வை உள்ளது, சுக்கிரனின் பார்வை உள்ளது. திருமணத்தில் தடை இருந்தால் அந்த தடையை நீக்கி திருமணம் நடத்தி வைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, திருமணம் நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் இப்போ நிச்சயம் திருமணம் நடக்கும். உடல் அங்கஹீனம் காரணமாக திருமணம் நடைபெறவில்லையா, அவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். ஏன்னா இப்போ சனி வக்கர நிலையில் இருந்தாலும் 7.5 சனியாக இருந்தாலும் 7.5 சனியில் தான் 75% மக்களுக்கு திருமணம் நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்த தம்பதியர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அதிக பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே நிச்சயம் கருதரிக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும். நல்ல அனுசரணையாக நீங்கள் இருப்பீர்கள்.
பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல வீடு முன்னிட்டு செலவுகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். எப்படின்னா, குரு வந்து விரையாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். ஏன்னா என்னதான் அவர் 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் 4க்கு உடையவர் செவ்வாய். 2 பேரும் இணைவு என்பது வீடு முன்னிட்டு செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது ஒரு இடம் வாங்கி இருப்பீங்க, அது ரொம்ப நாளாக வீடு கட்டாமல் இருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. இல்லை ஆல்ரெடி ஒரு வீடே வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அதை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய செலவுகளை கொண்டு வந்து விடும். உங்கள் திருமணத்தை முன்னிட்டு செலவு, நீங்கள் வீடு கட்டக்கூடிய செலவு, வாகனம் வாங்கக்கூடிய செலவு, அல்லது ஏற்கனவே ஒரு வாகனம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை பழுது பார்க்கக்கூடிய செலவு, இது போன்ற செலவுகள் எல்லாம் உங்களை நாடி வரும். அந்த செலவு செய்யக்கூடிய வருமானத்தையும் இந்த கிரக நிலைகள் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா தனஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறார். தொழில் மூலமாகவே, உத்தியோகத்தின் மூலமாகவே உங்களுக்கு வருமானங்கள், லாபங்கள் வரும். என்னதான் 7.5 சனி நடந்தாலும் நமக்கு என்னடா ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு பார்த்தாலும், நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீர்களானால், நேற்று வரைக்கும் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், ஒரு ஒண்டிக்கு ஒண்டி ரூமில் இருந்தோம், இன்றைக்கி ஒரு பெரிய வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம், பக்கத்துலேயே தோட்டம் துறவெல்லாம் இருக்குது. நேற்று வரைக்கும் ஒரு வண்டி கூட இல்லை, இன்றைக்கி ஒரு வண்டி இருக்குது. இதெல்லாம் தாங்க முன்னேற்றம். எடுத்தவொடனே நம்ம டாப்பில் போய் உட்காந்துறது எல்லாமே முன்னேற்றம் கிடையாது. படிப்படியாக நாம் ஆழ்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சிந்திச்சோம்னா, நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கும், அதுதான் முன்னேற்றம். எனவே உங்கள் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும், உங்கள் தொழில் வளர்ச்சி பெறும். நீங்கள் சிவன் ஆலயம் சென்று அம்மையப்பனை வழிபட வேண்டும். அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இன்னும் ஊன்றுகோலாக அமையும். மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை, வியாழக்கிழமை, ஏதோ ஒரு கிழமை சிவனோட ஆலயத்திற்கு சென்று அம்மையப்பனை வழிபடணும். வழிபட்டு வந்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பிரச்சனை வந்தாலும் அது நல்லதுக்காகவே அமையும். இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன், இந்த பிரச்சனை வராமல் இருந்திருந்தால் என்னால் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு பின்னாடி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள். அவை உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு பிரச்சனைகளாகவே அவை மாறிவிடும். மாணவ மாணவிகள் கவனம் சிதறாமல் படிக்க வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்கிறார். குரு பார்க்கறதுனால நீங்கள் படிக்காமல் இருக்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க நல்லா படிக்குது அப்படின்ட்டு. இது எப்போ தெரியும்? ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா குருவின் பார்வை என்பது உங்களது நிலையை பிறருக்கு தெரியாமல் மறைத்து விடும். புள்ள படிக்கிறான்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் படிக்கிறது எப்போ தெரியும்? ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பொதுவாக சனி பகவானுக்கு தாய் தந்தையாரை கீழ்ப்படிந்து நடந்தால் எல்லாமே நல்லதாகவே செய்வார். முக்கியமாக அம்மா. ஏன்னா சனி பகவான் தாய் பாசம் கொண்டவர். அந்த நம்மளுடைய பெற்ற தாய்க்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால், அவர்களுக்கு சேவை செய்தால் சனி பகவானுடைய பூரண அருளாசிகள் நமக்கு கிட்டும். எனவே மாணவ மாணவிகளே, நீங்கள் நல்ல முறையில் படியுங்கள், கவனம் சிதறாமல் படியுங்கள், பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வருவீர்கள். எனவே மகர ராசி அன்பர்கள் ஒரு நல்ல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. எனவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம், நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள். இந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் நீங்கள் முன்னேற்றம் பெற்று சுபிட்சமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.